வணக்கம். நான் உங்கள் மோகனம்மா பேசுகிறேன். இன்றைக்கி அட்சய திதி 20ஆம் தேதி திங்கட்கிழமை. காலையிலேயே கோயிலில் பூஜைலாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி வீட்டில் முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பொருள் அரிசி, பருப்பு, உப்பு, மஞ்சள், வெல்லம், இந்த 5 வச்சு வெத்தலைப்பாக்கு, தாம்பலம், வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், இதெல்லாம் வச்சு மகாலட்சுமி மனசார நேர்ந்துக்கிட்டு இந்த வருஷம் முழுதும் கஷ்டம் இல்லாமல் கஞ்சி குடிக்கணும், வறுமை இல்லாமல் வாழ்க்கை ஓடணும், வருத்தம் இல்லாமல் மனசு இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமி மனசார வேண்டிக்கிட்டு பண்ணுற பூஜை. இதில் தங்கம் வாங்கி வைக்கணும், தங்கம் வாங்கி ஆகணுன்ற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கப்பட்டவங்க வாங்கி வைக்கலாம். அது வாங்கினா மீண்டும் மீண்டும் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தருன்ற ஒரு ஐதீகம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி தான் ஆகணும்னு சண்டைலாம் போட்டுன்னு இருக்காதுங்க வீட்டில். நம்மளுக்கு முக்கியமாக இருக்கிறது மஞ்சள், குங்குமம். 2வது கஷ்டம் இல்லாமல் கஞ்சி குடிக்கணும், வயிறு வாடாமல், மன நிறைவாக இருக்கணும். இது 3 இருந்தாவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் இதை வச்சு பூஜை பண்ணணும். நான் வச்சு பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விசேஷமான நாளில் அம்பாளுக்கு மாதுளம் பழம், அதுதான் விசேஷம். தாமரைப்பூவும், மாதுளம் பழம், துளசி இலை, இந்த 3 ரொம்ப விசேஷத்தை குறித்தது. இதை வச்சு பூஜை பண்ணாலே பெரிய விஷயம். 2வது மஞ்சள் கயிறு, இதை தான் ரொம்ப விசேஷமாக அம்பாள் வாங்கிக்குவாங்க, நம்மளுக்கும் கொடுப்பாங்க. அதனால் கும்பிட்றவங்க, இல்லை கும்பிடவே தெரியாதவங்க, இது என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்தவங்களாம் நிறைய பேர். இப்போ இந்த யூடியூப்பு, இந்த ஃபோன் வந்ததுனால எல்லாரும் எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க. அது சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் கடைப்பிடிக்க முடியாமல் ஐயோ நம்ம செய்யாத போயிட்டோமே, இந்த வருஷம்லாம் நம்ம கஷ்டப்படுவோமோ, இந்த வருஷம்லாம் நம்ம நிலமை இப்படி தான் இருக்குமோன்ற இதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ யாருக்கும் தெரியாமல் இருந்தது, தெரிஞ்சவங்க செஞ்சாங்க. இப்போ இந்த யூடியூப்ன்றதுனால எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுனால நம்ம செய்யாத விட்டுட்டோமா, இது செஞ்சு தான் ஆகணுமான்ற குழப்பெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் எப்பவும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலும் பெரிய விஷயந்தான். இந்த அட்சய திதி செய்கிறதுன்றது அன்றைக்கி பெருகோன்னு வாங்கி வைக்கிறது வருஷம் பூரா நம்மளுக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்குன்றதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. 2வது அன்றைக்கி பால் பாயாசம் பண்ணலாம்.